ஹாய் வீவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஐயனார் துணை தொடர்கதையில் சோழனும் நிலாவும் நீ வா போன்னு பேசிக்கிறத சோழன் வீட்டில் சொல்கிறாரு. அதை யாருமே நம்ப மாட்டேன்றாங்க. பாண்டியன், பல்லவன் யாருமே நம்ப மாட்டேன்றாங்க. வேணா இப்போ பார்க்குறீங்களாடா, நான் நிலாவை கூப்பிட்டு பேசட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு நிலாவை கூப்பிட்டு பேசுகிறாரு சோழன். என்னன்னு பேசுகிறாருன்னா, நிலா இங்கே வாயேன், இங்கே பாரு, இந்த சென்ட்டை பாரு, இது நல்லா இருக்கா பாரு அப்படின்றாரு. உடனே அவங்களும் அடித்து பார்த்துட்டு நல்லா இருக்குதுங்க அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு டிவி வச்சா நல்லா இருக்கும்ல, நீ சொல்லு நீலா அப்படின்றாரு. உடனே இதை ஆச்சரியமாக பார்க்குறாங்கங்க. பாண்டியனும் பல்லவனும் அதுவும் சேரனும் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இவங்க ரொம்ப நெருக்கமாக பழகிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நிலா போயிடுறாங்க. உடனே என்ன கேட்குறாருன்னா சோழன் நிலாட்ட, இல்லை நிலா, நான் உன்னை நீ வா போன்னு கூப்பிடலாம் தானே அப்படின்றாரு. ஓ கூப்பிடலாமே என்ன அப்படின்றாங்க. இல்லை இவனுங்கெல்லாம் நம்ப மாட்டேன்றானுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்காக தான் இப்போ என்னை கூப்பிட்டு இவ்வளோ சீன் போட்டிங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க நிலா. பல்லவனும் நான் காலேஜுக்கு போகிறேனான்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. உடனே சேரனை பார்த்து அண்ணா நீயும் வானான்றாரு. சேரன் திரும்பிக்கிறாரு, முகமே கொடுக்கல. கண்டிப்பாக வந்துருங்க அண்ணி, கண்டிப்பாக வந்துருங்கன்னு சொல்லிட்டு பல்லவன் காலேஜ் கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் நடேசன் உள்ளே திட்டுறாரு சேரனை, ஏய் நீ எதுக்குடா கல்யாணத்தை தள்ளி போட்டுக்கிட்டு இருக்க, பொண்ணு தான் ரெடியாக இருக்குதுல்ல, எது எது எப்போ முடியுமோ அப்பப்போவே முடிச்சுக்கணும், பின்னாடிலாம் தள்ளி போடக்கூடாது, சீக்கிரம் கல்யாணத்தை பண்ணுடா அப்படின்னு திட்டுறாரு. வீட்டில் இருக்கிறவங்களும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பாண்டியனும் சேரனும் வெளியில் பேசிக்கிறாங்க துணி துவச்சிக்கிட்டே. என்னன்னு பேசிக்கிறாங்கன்னா, பாண்டியன் சொல்கிறாரு, அண்ணா பாத்தியா சோழனையும் நிலா அண்ணியும் பாத்தியா, ரெண்டு பேரும் ஒருமையில் பேசிக்கிட்டாங்க பாத்தியா, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நான் அதை பார்க்கறதுக்கு, அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நெருக்கமாயிட்டாங்கன்னு நினைக்கிறானா அப்படின்னு பேசிக்கிட்டாங்க. சேரனும் சொல்கிறாரு, ஆமாண்டா அவங்களுக்குள்ள ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன், நிலாவும் ரொம்ப நல்ல பொண்ணுடா, சோழனும் நல்ல பையன்தான், ஆனால் கொஞ்சம் குறும்பு தான் அவனுக்கு, பரவாயில்லடா ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்தா நல்லா இருக்கும்டா அப்படின்னு சேரன் சொல்கிறாரு. உடனே பாண்டியன் சொல்கிறாரு, அண்ணா நிலா நீ இங்கே இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு தானே நீ கல்யாணம் வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருந்த, இன்னொரு பொண்ணு இந்த வீட்டுக்கு வந்துட்டா அவங்க இருக்க மாட்டாங்கன்னு பயந்த இல்லை, அதனால் இனிமேல் அந்த பயம்லாம் வேண்டாண்ணே, நீ தைரியமாக நீ சந்தாவை கல்யாணம் பண்ணிக்கண்ணே, அவங்களும் வந்துட்டா எல்லாம் கும்பலாக ஒன்றா இருக்கலாம், நிலாவும் வீட்லேயே இருப்பாங்கண்ணே, அதனால் நம்ம ஜாலியாக இருக்கலாண்ணே, இனிமேல் தைரியமாக கல்யாணம் பண்ணிக்கண்ணே அப்படின்றாரு பாண்டியன். உடனே சேரன் கேட்குறாரு, ஏய் உன் கல்யாணத்துக்காக எனக்கு சொல்கிறியாடா, எனக்கு கல்யாணம் ஆகலைனாலும் பரவாயில்ல, நீ பண்ணிக்கடா வானதி என்றார். அண்ணன் என்னண்ணே அப்படின்ட்டு, நான் உனக்காக தானே பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க ரெண்டு பேரும். அதுக்கப்புறம் பாண்டியனும் சோழனும் பேசிக்கிறாங்க. ஏன்னா பல்லவன் ஃபங்க்ஷனுக்காக கிளம்புறாங்க. அப்போ நிலா இன்னும் கிளம்பலன்ட்டு வெயிட் பண்ணுறாங்க. அப்போ பேசிக்கிறாங்க. பாண்டியன் என்ன சொல்கிறாருன்னா, அண்ணனுக்கு உன்னை பற்றி தாண்டா கவலை எப்போ பாரு, ஏன்னா நீயும் நிலா அண்ணியும் சேர்ந்து வாழ்ந்துட்டிங்கன்னா அவருக்கு ரொம்ப சந்தோஷம், எங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் ஆகி இன்னொரு பொண்ணு இந்த வீட்டுக்கு வந்துட்டா இவங்க போயிடுவாங்களோன்னு பயப்படுறாருரா அவர், நீங்கள் பிரிஞ்சிருவீங்களோன்னு, அதனால் நீங்கள் சேர்ந்துடுவீங்கன்னு நம்பிக்கை எனக்கும் வந்துருச்சு அப்படின்றாரு பாண்டியன். உனக்கும் வந்துருச்சாடா, நாங்கள் சேர்ந்துருவோமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு சோழன். ஏன் நீ சேர்ந்துருவேன்னு உனக்கு நம்பிக்கை இல்லையா அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. பேசிக்கிட்டே இருக்கும்போது நிலாவும் கிளம்பி வராங்க. கிளம்பி வந்ததும், ஏன்னா பல்லவன் காலேஜ் ஃபங்க்ஷனுக்காக எல்லாருமே கிளம்பி ரெடி ஆகுறாங்க. ரெடி ஆகிட்டு காலேஜுக்கு போகிறாங்க. காலேஜுக்கு போகும்போது பல்லவன் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அவங்க அண்ணனுக்காக தான் மெயினாக எதிர்பார்க்குறாருங்க, சேரன் அண்ணனுக்காக. அப்போது நிலா, பாண்டி, சோழன் இவங்க 3 பேர் தான் போகிறாங்க. அண்ணன் என்னண்ணே சேரன் அண்ணன் வரலையா அப்படின்னு கேட்குறாப்பல்ல. வந்துருவாங்க பல்லவா, நீ ஏன் பயப்படுற, நாங்கள் எல்லோரும் வீட்டிலேருந்து கிளம்பி வந்தோம், அண்ணன் சைட்லேருந்து வரணும், அதனால் லேட்டாக தான் ஆகும்டா அப்படின்னு சொல்கிறாங்க நிலா. உடனே உள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு, போயிட்டு உட்கார வைக்கிறாரு. அப்போது பல்லவனுடைய ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் சொல்கிறாங்க, அண்ணன் உங்கள் அண்ணன் பேசலைன்னு சொல்லிட்டு அவர் சந்தோஷப்படணுன்ட்டு அவருக்காக நிறைய போட்டியில் இவன் கலந்துக்கிட்டானே, மொத்தம் 8 போட்டியில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கானே, அதில் நடுவில் மயக்கெல்லாம் வந்துருச்சுண்ணே அப்படின்றாங்க ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம். உடனே நிலா ஏன்டா இப்படியெல்லாம் பண்ண பல்லவா அப்படின்றாங்க. சரி அண்ணன் வந்துருவாரா அண்ணி, எப்போ அண்ணி வருவார், அவரை வேற காலையில் வேற அவர் என்கிட்ட வரனே சொல்லலை, வந்துருவாரா அப்படின்னு கேட்குறாரு பல்லவன். அப்புறமா வந்துருவாரா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஃபோன் பண்ணுறாங்க. அண்ணன் நீ எங்கே இருக்கிற அப்படின்னு கேட்குறாங்க. நான் இன்னும் வேலையில் தான் இருக்கேன் அப்படின்றாரு. நீ வரலையா அப்படின்னு கேட்குறாங்க. நான் இன்னும் கிளம்பவே இல்லையே அப்படின்னு சொல்கிறாரு சேரன். உடனே இவங்க என்ன விஷயம் சொல்கிறாங்கன்னு தெரியலங்க. நாளைக்கு சேரன் வருவாரா ஃபங்க்ஷனுக்கு இல்லை வரமாட்டாரான்றது நாளைக்கு பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, பாய் பாய்.